வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தேசிய வளர்ச்சியில் மடானி அரசாங்கம் தீவிர கவனம். அற்ப அறிக்கைகளினால் கவனத்தை சிதறவிடாது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் உறுதி. தமது தலைமையிலான மடானி அரசாங்கம் தேசிய வளர்ச்சியில் தொடர்ந்து தீவிர கவனம் செலுத்தி வரும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். அதேவேளையில் அற்பத்தனமாக வெளியிடப்படும் உதவாக்கரை அறிக்கைகளுக்கு பதில் அளிக்காது, உபசரிக்காது, கவனத்தை சிதற விடாது என்று பிரதமர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மடானி அரசாங்கத்தின் வெற்றிகரமான 2ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்ட நிகழ்வு கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் 2வது நாளாக இன்று சனிக்கிழமை நடைபெற்று வரும் வேளையில் இந்த நிறைவு விழா கொண்டாட்டத்திற்கு தலைமையேற்ற பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இந்த உறுதிப்பாட்டை வழங்கியுள்ளார். நாட்டின் தேசிய அபிவிருத்தி திட்டங்கள், பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் மற்றும் மக்களின் வாழ்வை உறுதி செய்தல் ஆகியவை மடானி அரசாங்கத்தின் பிரதான முன்னெடுப்பாக இருக்குமே தவிர அற்ப அறிக்கைகளை கண்டு சோர்ந்து விடாது என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். பிரதமர் பதவி வகிப்பதால் நாம் அங்கீகரிக்கப்படுவது அல்ல. நாட்டின் அமைதி, வளர்ச்சி மற்றும் நாடியிலும் நரம்பிலும் இரண்டர கலந்த நிலையில் ஒரே குரலாக, ஒரே குழுவாக செயல்படுவதால் உலக அரங்கில் நாம் இன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பிரதமர் பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியில் குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதிலும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகளுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் கடுமையான விமர்சனங்களை அள்ளி தெளித்து வரும் தரப்பினரையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தமது உரையில் கடுமையாக விமர்சனம் செய்தார். முன்னதாக மடானி அரசாங்கத்தின் இந்த 2ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்ட நிகழ்வில் துணை பிரதமர்களான டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஜயித் ஹமிடி மற்றும் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் ஆகியோருடன் இணைந்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் முன்னிலையில் மலேசிய பொதுச்சேவை துறையுடனான உறுதிமொழிக்குரிய கோலாலம்பூர் பிரகடனம் நிகழ்வு நடைபெற்றது. கெடாஹ் குலிம் ஜலான் குவார்லோபா என்ற இடத்தில் உள்ள சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் லாரி சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் ஓர் இந்திய மாது உயிரிழந்தார். இவ்விபத்து இன்று சனிக்கிழமை 3:51 மணியளவில் நிகழ்ந்தது. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரான 68 வயது தனலட்சுமி சுப்பிரமணியம் என்பவர் இவ்விபத்தில் உயிரிழந்ததாக அடையாளம் கூறப்பட்டது. படாங்சராய் தமன் மசூரி ஃபாசா 4B என்ற முகவரியைச் சேர்ந்த தனலட்சுமி கடுமையான காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக கூலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹாஜி ஜுல்கிஃப்லி அசீசான் தெரிவித்தார். சமிக்ஞை விளக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் நகரத் தொடங்கிய போது பின்னால் வந்த ஹினோ ரக லாரியால் மோதப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்த தனலட்சுமி லாரியின் சக்கரங்களில் அறைபட்டு சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ஜுல்கிஃப்லி அசீசான் குறிப்பிட்டார். தொடக்கப் பள்ளிகளில் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் இடைநிலைப் பள்ளிகளில் 3ஆம் படிவ மாணவர்களுக்கும் நடத்தப்பட்டு வந்த அரசாங்க தேர்வுகளை மீண்டும் நடத்தும்படி சரவா மாநிலத்தில் உள்ள சில தாய்மொழி பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் வலியுறுத்தி வருவதாக மாநில துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாநில அளவில் அரசாங்க தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் தாய்மொழி பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் மிக ஆர்வமாக இருப்பதாக சரவா மாநில கல்வி, புத்தாக்க மற்றும் திறன் மேம்பாடு துணை அமைச்சர் டாக்டர் அனுவார் ராப்பே குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மத்திய அரசாங்கத்துடன் விவாதிப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் அரசாங்கத்தின் மாநில அளவிலான 2024ஆம் ஆண்டுக்கான தீபாவளி திறந்த இல்ல பொது உபசரிப்பு இன்று சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை தம்பின் டெவான் அரேனா தம்பின் மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மூவினங்களைச் சேர்ந்த சுமார் 7000 பேர் இந்த தீபாவளி பொது உபசரிப்பில் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சி பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய போதிலும் மக்கள் பிற்பகல் 2 மணிக்கே மண்டபத்தில் திரள ஆரம்பித்தனர். நெகிரி செம்பிலான் யாங்டி பெர்த்துவான் பெசா, உண்டாங் தம்பின், மாநில மந்திரி பெசா டத்தோஸ்ரீ உத்தமா அமீனுடின் ஹருன், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர்.
ரிப்பா சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியம் முன்னிலையில் மிக நேர்த்தியான ஏற்பாடுகளுடன் நடைபெற்ற தீபாவளி பொது உபசரிப்பில் இந்தியர்களின் உணவு வகைகள், பதார்த்தங்கள் மற்றும் மூவின மக்களின் உணவு வகைகள் என சுவை மிகுந்த சுமார் 50 வகையான உணவு வகைகள் வருகையாளர்களுக்கு பரிமாறப்பட்டன. உள்ளூர் பிரபல கலைஞர் சந்தேஷ் உட்பட மூவின கலைஞர்களின் கலாச்சார நடனங்கள், பாடல்கள் மற்றும் இதர அங்கங்கள் இந்த தீபாவளி பொது உபசரிப்புக்கு மெருகூட்டின. நிகழ்வில் கலந்து சிறப்பித்த நெகிரி சிம்பிலான் யாங் டி பர்த்துவான் பசா சுமார் 500 சிறார்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கி சிறப்பித்தார். தம்பின் வட்டார மக்கள் மட்டுமின்றி நெகிரி சிம்பிலான் மாநிலத்தில் உள்ள இந்தியர்கள் பெருவாரியாக கலந்து சிறப்பித்தது நிகழ்விற்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. நிகழ்வு மிக நேர்த்தியாகவும் கட்டுக்கோப்புடனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறித்து யாங் டி பர்த்துவான் பசா தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். தவிர தமது ரிப்பா சட்டமன்ற தொகுதியில் நிகழ்வை பாராட்டத்தக்க வகையில் சிறப்பாக முன்னெடுத்த வீரப்பனுக்கு மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ உத்தாமா அமினுடின் ஹருன், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டனர். நடப்பு அரசாங்கத்தை கடுமையாக குறை கூறி அறிக்கைகளை வெளியிட்டு வரும் PKR பசீர்குடாங் MP அசான் கரீம், கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை வாரியம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தாம் கட்டுப்பட போவதாக அறிவித்துள்ளார். கட்சியிலிருந்து தாம் இடைநீக்கம் செய்யப்பட்டாலும் ஒழுங்கு நடவடிக்கை வாரியத்தின் முடிவை எதிர்த்து தாம் மேல்முறையீடு செய்ய போவதில்லை என்று அசான் கரீம் குறிப்பிட்டார். ஒழுங்கு நடவடிக்கை வாரியம் நாளை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு எதுவாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் 2வது 5G அலைக்கற்றை வழிநடத்தும் மொபைல் சின்றியான் பர்ஹாட் நிறுவனத்தில் மாமன்னர் கொண்டுள்ள பங்கு குறித்து எழுதிய கட்டுரை தொடர்பில் ஹசான் கரீம் PKR ஒழுங்கு நடவடிக்கை விசாரணைக்கு ஆளாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரா மாநில அளவிலான தீபாவளி பொது உபசரிப்பு இன்று சனிக்கிழமை இன்ட்ராமுலியா அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு பேரா சுல்தான் நஸ்ரின் ஷா, பேரா அரசியார் துவான்கு ஜாரா சலீம், ராஜா முடா ஜாஃபார் ராஜா முடா மூசா, ராஜடி ஹிலிர் ராஜா இஸ்கண்டா ஜுல்கர்னைன் சுல்தான் இட்ரிஷா மற்றும் ராஜபுவான் முடா துவான்கு ஜொராயா அப்துல் ஹலீம் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். மாலை 3:30 மணிக்கு பிரதான மண்டபத்திற்கு வருகை புரிந்த அரச பேராளர்களை பேரா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சாரானி முகமது மற்றும் அவரின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ஐசார் ஜுபின் வரவேற்றனர். இந்தியர்களின் பாரம்பரிய உணவு மற்றும் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலாச்சார நிகழ்வுகளுடன் நடைபெற்ற தீபாவளி பொது உபசரிப்பில் மூவின மக்கள் என்ற அளவில் சுமார் 8000 பேர் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் 6 மாநிலங்களில் வரும் நவம்பர் 29ஆம் தேதி வரை கனத்த மழை நீடிக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா அறிவித்துள்ளது. கிளாந்தான், தெலங்கானு, பஹாங், பெர்லிஸ், கெடா உட்பட 7 மாநிலங்களில் அடைமழை தொடரும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அவ்விலாகா கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளின் தனித்துவமான திறனை வளர்ப்பதிலும் அவர்களின் வயதுக்கு ஏற்ற பாடத்திட்டத்தை வழங்குவதிலும் முன்னணி பாலர் பள்ளி, மழலையர் பள்ளி, மழலையர் பராமரிப்பு வளாகம் என்ற பன்முக அந்தஸ்துடன் எண்ணற்ற சிறார்களின் கல்வித்திறனை வளர்ப்பதில் கலங்கரை விளக்கமாக விளங்கி வரும் சன்ஷைன் எடுகேஷன் குரூப் மலேசியா சின்றியான் பர்ஹாட் நிறுவனத்தின் சன்ஷைன் கிட்ஸ் மழலையர் பள்ளி 2025 கல்வியாண்டின் சிறார்கள் சேர்க்கைக்கான கல்வி பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. மலேசிய கல்வி அமைச்சின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப பாடத்திட்டங்களை கொண்டிருக்கும் சன்ஷைன் கிட்ஸ் மழலையர் பள்ளி நெகிரி சிம்பிலான் பாட்டிக்சன், தெலோக்கமாங், சிரம்பான் 2 மற்றும் ஃபாரஸ்ட் ஹைட்ஸ் சினாவாங் ஆகிய 4 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. சன்ஷைன் கிட்ஸ் முதலாவது மழலையர் கல்வி கிளை தலைமையகம் கடந்த 2015ஆம் ஆண்டு போர்டிக்சனில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமினால் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது. அதன் பின்னர் 2வது கல்வி வளாகம் தெலோக்கமாங்கிலும், 3வது கல்வி வளாகம் 2018ஆம் ஆண்டில் சிரம்பான் 2விலும், 4வது கிளை வளாகம் ஃபாரஸ்ட் ஹைட்ஸ் சினாவாங்கிலும் திறப்பு விழா கண்டதாக கூறுகிறார் சன்ஷைன் எடுகேஷன் குழுமத்தின் தோற்றுநரும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் RV ஷாம் பிரசாத். சன்ஷைன் கிட்ஸின் 4 கல்வி வளாகங்களும் முழு வசதிகளை தாங்கிய நிலையில்
அனுபவம் வாய்ந்த நிபுணத்துவ ஆசிரியர்கள், வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த கற்றல் கற்பித்தல் சூழல், அன்பு கலந்த கனிவான கவனிப்பு என்ற நிலையில் 2 வயது முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஏற்ற பொருத்தமான மழலையர் பள்ளியாகும் என்று பெற்றோர்களால் பெரிதும் புகழப்பட்டு வருகிறது. சன்ஷைன் கிட்ஸ் பாடத்திட்டமானது குழந்தைகளின் சமூக திறன்களை வளர்ப்பதற்கு ஆங்கிலம், மலாய், மெண்டரின் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளிலும் வலுவான அடித்தளத்தை வழங்கும் வகையில் பாடமுறை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை போதிக்கும் நாட்டின் முதலாவது தனியார் மழலையர் பள்ளி என்ற பெருமையையும் சன்ஷைன் கிட்ஸ் பெற்றுள்ளது. சன்ஷைன் கிட்ஸ் மழலையர் பள்ளியில் அப்படி என்ன தனித்துவமான சிறப்பு? மழலையர்கள் மத்தியில் ஆங்கில மொழி திறனை வலுப்படுத்துவதே இப்பள்ளியின் முதன்மையான நோக்கமாகும் என்கிறார் சன்ஷைன் எடுகேஷன் குழுமத்தின் தோற்றுநரும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் RV ஷாம் பிரசாத். நம்மளுடைய சன்ஷைன் கிட்ஸ் வாட் இஸ் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க மல்டி ரேஷியல், நம்ம கிட்ட சீனர்கள் இருக்கிறார்கள், மலாய்க்காரர்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸும் இருக்காங்க. நம்மளுடைய எல்லா கிளைகளிலுமே இட் இஸ் மல்டி ரேஷியல். ஏனென்று பார்த்தீர்கள் என்றால், இங்கே நம்மளோட மெயின் எம்பசிஸ் இஸ் இன் இங்கிலீஷ். நம்மளோட எல்லாமே MOE சட்டத்திட்டத்தின்படி அதன்படி தான் நம்மளுடைய எல்லா பிரான்ச்லையுமே நம்மளுடைய சிலபஸ் அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட இங்கிலீஷ் இருக்கு, மலே இருக்கு, தமிழ் இருக்கு, சீனம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேம்பிரிட்ஜ் யங் லேர்னர்ஸ் இங்கிலீஷ் ப்ரோக்ராம் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. பிளஸ் abacus, மென்டல் அரித்மெட்டிக் ப்ரோக்ராம், ஜாலி ஃபோனிக்ஸ். அதாவது நம்மளோட மெயின் கான்செப்ட் ஆல் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ எல்லா தரப்பட்ட மக்களும் இங்கே சன்ஷைன் கிட்ஸ், நம்மளுடைய சன்ஷைன் கல்வி குழுமத்தின் மெயின் விஷனே அதுதான். எல்லாரும் அதில் பயில வேண்டும். 2 வயதிலிருந்து 6 வயது வரை நம்முடைய எல்லா குழந்தைகளுக்கும் இங்கே அட்மிஷன்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிளஸ் நம்ம தடிக்கா அது மட்டும் இல்லாமல் டே கேர் சர்வீசஸும் இருக்கு. இதில் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய குழந்தைகளுக்கான 2025 ஆண்டுக்கான சேர்க்கை இப்பொழுது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப ஸ்பெஷல் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5% டிஸ்கவுண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீ, ஒரு ஸ்கூல் பேக் ஃப்ரீ, அண்ட் தென் சிப்ளிங் டிஸ்கவுண்ட் ஒரு 5% சிப்ளிங் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கு. 2025 ஆண்டிற்கான சேர்க்கை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இங்கே சன்ஷைன் கிட்ஸ் உங்களுடைய நியரஸ்ட் பிரான்ச் எதுன்னு பார்த்து நீங்க அங்க சேர்க்கலாம். அனைத்து வசதிகளும் ஒரு குடையின் கீழ் என்ற தாரக சொல்லுடன் எல்லா குழந்தைகளுக்கும் தரமான கல்வி, அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்தல், அவர்களின் வளர்ச்சியில் அனைத்து அம்சங்களிலும் பிரத்யேக கவனம், அவர்களுக்கான முழுமையான கல்வியை உறுதி செய்தல் ஆகியவை சன்ஷைன் எடுகேஷன் குழுமத்தின் பிரதான இலக்காகும் என்று டாக்டர் RV ஷாம் பிரசாத் குறிப்பிடுகிறார். ஜொஹூர் மாநிலத்தில் பொந்தியான் பெரிய பாலத்தின் தரம் மேம்படுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அமன் மஸ்லான் தெரிவித்துள்ளார். அந்த பழமை வாய்ந்த பாலத்தில் நிலவி வரும் கடும் போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்கு 4,90,00,000 வெள்ளி செலவில் அந்த பாலம் மேம்படுத்தப்படும் என்று துணை அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கான சீரமைப்பு பணி அடுத்த ஆண்டு மத்திய பகுதியில் தொடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தாம் பணியாற்றி வந்த நகைக்கடையில் தங்க மோதிரத்தை திருடி பதுக்கி வைத்திருந்த பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜொஹூர் பரு தாமான் டயாவில் உள்ள ஒரு நகைக்கடையில் மோதிரம் ஒன்று காணாமல் போனது தொடர்பில் நிர்வாகம் அலசி ஆராய்ந்து வந்த வேளையில் அந்த மோதிரத்தை பணியாளர்தான் திருடியுள்ளார் என்பது கடையில் பொருத்தப்பட்டிருந்த ரகசிய கேமரா மூலம் அம்பலமானது. இதன் தொடர்பில் அந்த நகைக்கடையின் 41 வயது ஆண் பணியாளர் ஒருவரை தாங்கள் கைது செய்துள்ளதாக ஜொஹூர் பாரு ஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்துள்ளார். தமது மனைவியின் பராமரிப்பில் விடப்பட்டுள்ள 12 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக நம்பப்படும் 50 வயது நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஜொஹூர் குலாயில் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் அந்த நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக குலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தன்செங்லி தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் கடந்த புதன்கிழமை போலீசார் புகார் பெற்றிருப்பதாக அவர் மேலும் கூறினார்.
மலாக்கா ஐர்க்ரோவில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியின் தங்கும் அறையில் ஆடவர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது இன்று பிற்பகல் 3:20 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. சபாவை சேர்ந்த 40 வயதுடைய அந்த நபர் இறந்து சில நாட்கள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அந்த கல்லூரியின் பாதுகாவலராக வேலை செய்து வந்த அந்த நபர் கடந்த 2 நாட்களாக மருத்துவ விடுப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று வேலைக்கு திரும்ப வேண்டியவர் வராததால் சந்தேகித்த சக பணியாளர் அவரின் அறைக்கு சென்று பார்த்தபோது அவர் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் போலீசார் தடயவியல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து இதுவரை போலீசார் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.